சரியா வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 10ஆம் வட்டார கடத்தொழிலாளர் சங்க பொருளாளரான ஐக்கியதவன் ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்றைய நிலைப்பாடு என்னவென்றால் எமது பிரதானமாக எமது மீனவர்கள் நல்ல சுய லாபத்தோடு இதுவரை நடந்த துன்ப துயரங்களை மீறி கொஞ்சம் முன்னேற்ற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவலை அது 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு வலை தான் நாங்கள் கடலில் உபயோகம் செய்கின்றோம். அந்த வகையில் இந்த தொழிலை இந்த தொழிலால் எமது பிரதான மீனவர்கள் பலதரப்பட்ட மீனவர்கள் நல்நிலைக்கு வந்து கொண்டிருந்த இந்த வேளையில் எமது உடுத்துறை கடத்தொழிலாளர் சூட்ட சங்கத்தினருக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வலையை தடை செய்வதாக. உண்மையிலே இந்த வலை கடலில் நாங்கள் உபயோகிக்கும் போது இந்த வலை எதுவித பாதிப்பும் இல்லை. இந்த வலையால் நாங்கள் தனியாக நண்டை மட்டும்தான் செய்கின்றோம். இந்த சாதாரணமான இறக்கம் 15 கண் இறக்கம். நாங்கள் 50 கண்ணோ 60 கண்ணோ இந்த வலையை உபயோகிக்கவில்லை. இதில் தங்கூசி கலந்திருப்பதாக நீங்கள் தடை செய்ய முற்பட்ட வேளையில் மக்களாக நாங்கள் எங்களுக்கு பலதர தொழிலாளிகள் நாங்கள் இப்போது ஒரு நல்ல நிலைக்கு வர ஏன் இந்த நிலைக்கு ஆளாக்குறீர்கள், இதற்கு நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லி எங்களுக்கு இந்த தொழிலை மேற்கொள்கிறதுக்கு அனுமதி தாருங்க கொண்டு பல புதிய தொழிலாளிகள் எல்லாம் இந்த தொழிலை இப்போ உபயோகிக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த தொழிலை தடை செய்ய வேண்டாம் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு எமது வாழ்க்கைக்கு ஒரு நல்லழிப்படுத்துறதுக்கு உதவி செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். கடிதம் இன்றைய காலமாக எங்கள் செயலாளர் சங்கரவன் அவர்களால் சமாச தலைவரும் எங்களுடைய சங்கத்துக்கு காலமாக கடிதம் வந்தாண்டு செயலாளர் அறிவிச்சிருந்தவர். தங்கூசி விலை தடைன்றது அது 4.25 5 இன்ச்சு விலை தானே தங்கூசி. அரசாங்கத்தால் உண்மையிலே தங்கூசி விலை தடையண்டா இலங்கை ஃபுல்லாக அது தடை செய்ய வேணும். ஏனென்றால் அது இலங்கை ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல விட்டு கொஞ்சம் இடத்துல விடாமல் இதென்னத்தை வயல் என்றால் இது 5 இன்ச்சு 4.25 என்றால் கிட்டத்தட்ட பெரிய கண் விலை. அதே நிலவரம் தான் அந்த சுருக்கு விலையும் பெரிய கண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, சின்ன கண்ணுக்கு மறைக்கப்பட்டது. அது மாதிரி இது நண்டு சின்ன விலை படுத்தாலும் பட்டும் பெரிய விலை படுத்தாலும் விடும். நண்டால் உண்மையிலே இப்போ இந்த எங்கள் யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு சங்கங்களுக்கு உகந்த வழியில் அதுதான் இப்போ பிரதானமான தொழிலாக இப்போ 4 மாதமாக நடந்து கொண்டிருந்தது. உண்மையிலேயே அது தடைதான் என்று சொன்னால் அதை இலங்கை ஃபுல்லாக தடை செய்ய வேணும். அது அரசாங்கம் உண்மையில் முதல் இருந்த அரசாங்கம் தொய்வாக இருந்தது, மக்கள் சரியான இறுக்கமாக இருந்தவை. இப்போ அரசாங்கம் இறுக்கமாக இருக்குது, மக்கள் கொஞ்சம் அந்த தொழிலை விடலாம் இல்லை விடலான்னு நாங்கள் இப்போ கடத்தொழில் அமைச்சரை எங்களை சமாசத்துக்கு கூப்பிட்றாக்கி இருக்கிறேன். 2ஆம் தேதியோ இல்லை டேட் தரலாம்னு சொன்னது இன்றைய தலைவர் சொல்லியிருந்தார். சமாஜ தலைவர் 2ஆம் தேதி அப்படி டேட் தருவினோம்னு டேட் தந்தால் அந்த கூட்டத்தில் உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட வடமராட்சி கிழக்கு மக்கள் இல்லை எல்லாருமே கதைச்சி தான் அதில் தீர்மானம் எடுக்கணும். இது தடை செய்யலாமோ இல்லை தடை இதுன்றதுன்றது ஏன்டா அவைதானே இப்போ அரசாங்கம் அப்போ தடை செய்கிறது தடை செய்யாதது அவைதான் முடிவெடுக்கிறது. மக்கள் வேற வேணும். மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கிடந்து கொண்டு அவர் போய் கதை இவர் போய் கதை என்றால் 4 பேர் போய் கதைச்சு ஒரு பலனும் இல்லை. தடை என்றால் உண்மையிலே தடை அரசாங்கத்தின் நீதியல் வள திணைக்களத்தால் தடை என்றால் அது ஒரு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருள் என்றால் தங்கூசி என்ற சம்பந்தம் தடை என்றால் எல்லாருக்கும் தடை தான். இல்லையே அதை கதைச்சு பேசி விடலாம்னு சொன்னால் எல்லாரும் கதைச்சு அரசாங்கத்தோட கதைக்கிறானே கதைச்சு தானே தீர்மானம் எடுக்கணும். இது எங்களில் சங்கத்தின் ஆலோசனையாக இருக்குது. நாங்கள் எங்களில் சங்கம் எங்களில் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். இனியும் போக கூட்டம் வேண்டாம் தெரியப்படுத்தி எங்களில் நிர்வாகம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கூட்டிக் கொண்டு தான் போராக்கி இருக்கிறோம். நாங்கள் இது எங்களில் கருத்து எங்களை ஒருத்தர் 10ஆம் வட்டார கடத்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் என்ற இதில் நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி ஏனைய சங்கங்களும் உண்மையிலேயே ஒரு வழிக்கு வர வேணும். சும்மா வீட்டுக்கு கடந்து கொண்டு கதைச்சு ஒரு பலனும் இல்லை. இது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு எல்லாரும் வந்தால் மிக உண்மையிலே ஒரு தெளிவான ஒரு இது வரும். தடையோ இல்லை தடை செய்யாமல் இருக்கிறதோன்றதுன்ற விளக்கம் வரும்.